காருயிர் ஆக்குகின்றான் கற்ப கோளகை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே அறிகின்ற மூலத்தின். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் பாட்டு போற்றி. திருமந்திரத்துல வேதாம் தந்திரம் 8வது அத்தியாயத்துல 1786 என்று நாம் சிந்திக்கின்றோம். உடையாருக்கு உலகமும் தோன்றும், உணர்வுடையார்களுக்கு உலகமும் தோன்றும், உணவுடையார்களுக்கு உறுதுயர் இல்லை, உணவுடையார்கள் உணர்ந்த அக்காலம், உணவுடையார்கள் உணர்ந்து கண்டாரு. இறைவனை உணர வேண்டும் அப்படின்றதுதான் இந்த பாடல் நமக்கு திருப்பி திருப்பி உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா நான் உணர்றேன். இந்த நான் உடல் அல்ல ஆன்மா அப்படின்ற உண்மை யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்கெல்லாம் அந்த உலகத்தினுடைய உண்மை நிலைய தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சாட்சியா நின்று பாக்குறது. அப்ப அவங்களுக்கு எதுவுமே ஒரு துன்பமா தெரியாது. மாய விலகி இறைவனை உணரும் தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுதான் அந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய விஷயம். உணர்வு உடையாருக்கு உலகமும் தோன்றும். இறை உணர்வு மெய் அறிவு பெற்ற ஞானிகளுக்கு இந்த உலகம் வெறும் மாயையாக தோன்றாமல் இறைவனின் அருள்மயமாகவும் சிவலீலையாகவும் தோன்றும். நாம எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறோம்ன்றதுதான் முக்கியம். பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வுடையார்களுக்கு உறுதுயர் இல்லை. அந்த ஒரு மையான உணர்வு பெற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யோகிகள் ஞானிகள் வாழ்க்கையில எந்த துன்பமும் அவங்க அடையறது இல்லை. மனத்துயரை அடைய மாட்டாங்க, கஷ்ட நஷ்டம் உணர மாட்டாங்க. ஏன்னா 3வது வரி சொல்றாரு பாருங்க, உணர்வுடையால் உணர்ந்த அக்காலம். அப்ப இறைவன் தலைவன் அப்படின்றது எப்ப அவர்கள் உணர்கின்றார்களோ அப்பவே அவர்கள் அந்த நிலையிலே தங்கிடுறாங்க. இங்க நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன் தேவைப்படுது. எதுக்காகன்னா சாதாரண மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த துன்பங்களை வாழ்க்கை நிறைந்ததாகவும் ஆசை பாசங்கள் நிறைந்ததாகவும் தெரிகிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம ஒரு ஸ்டேஜ் சிவஞானம் பெற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனின் பேரொரு மட்டும்தான் அவங்களுக்கு வெளிப்படையா தெரியும். ஒரு லேயர் மேல போயிடுவாங்க. அவங்க துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அறியாமை. அப்ப அந்த உணர்வு வந்துச்சுன்னு வச்சுங்களா, இறை உணர்வு வந்துச்சுன்னா ரொம்ப விழிப்புணர்வா இருப்போம். துன்பம்ன்றது தெரியாது, நமக்கு விலகி போயிடும். அப்ப இறைத்தன்மை அடைந்தவர்கள் உணர்ந்த ஞானிகள் எல்லாருமே எல்லா காலத்திலையும் அந்த பரம்பொருள் உணர்விலேயே நினைச்சிருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல பெரிய ஞானி இருந்தாரு. அவர்கிட்ட 2 சீடர்கள் கல்வி கட்டி வந்தாங்க. ஒரு நாள் இருவரையும் அழைச்சு, அப்பா நாளைக்கு காலையில ஊர் எல்லை வரைக்கும் போயிட்டு வாங்க, நீங்க என்ன பாக்குறதோ என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாரு. காலையில 2 பேரும் போயிட்டு திரும்பி வந்தாங்க. முதல் சீடன் சொன்னான், வந்துகிட்டே பேசலாம், ஐயா உலகம் உள்ள ஒரே துன்பம், வறட்சி, வறுமை, பேராசை, மனிதர்கள்லாம் ஒத்தனை ஏமாத்துறாங்க,
வையெங்கும் புதர்கள் சேரு அப்படின்னு ஒரு நெகட்டிவான எக்ஸ்போசரை கொடுத்தான். இரண்டாவது சீடன் ரொம்ப ஹாப்பியா சொன்னான், குருவே உலகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுங்களா, உழைக்கின்ற மனிதர்கள், உயர்வையில் நினைக்கின்ற மனிதர்கள், இறைவன் ஆற்றலை கண்டேன், பூத்திருக்கும் மலர்கள், பறவைகளின் ஒலிகள், இவையெல்லாம் சிவலீலாக காண்கின்றேன். முட்களுக்கு நடுவிலும் பூக்கின்ற மலர்கள் பெரிய அதிசயம் அல்லவா அப்படின்னு அவனோட வியூ சொல்றான். அப்ப பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே ரோட்ல தான் போனாங்க, ஊர் எல்லைக்கு போட்டு திரும்பி வந்தாங்க. முதல் சீடன் உணர்வில்லாத ஒரு நிலக்கண்ணாடியை போல பார்க்கலாம், அதனால அவனுக்கு துன்பமும் குறைபாடுகள் தான் தெரியுது. இரண்டாவது சீடன் இறை உணர்வோட போறான். அப்போ உலகம் அவனுக்கு அருள்மயமாகவும் சிவமயமாகவும் தோன்றுகின்றது. இப்படியாக நாம் உணர்வுடையவராக இருக்க வேண்டும். டே டு டே அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ், பார்வையை மாத்தணும். ஏன்னா ஒரே சூழ்நிலை இருவேறு மனிதர்கள் இருவிதமாக பார்ப்பார்கள். சிக்கல் வரும்போது ஏன்டா மாட்டிக்கிறோம்னு நினைப்போம், ஆனா அதுல நாம் என்ன கத்துக்கிறோம்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் பாசிட்டிவ் அப்ரோச். அப்ப சூழ்நிலைகள் மாறுவதில்லை, நாம் தான் அதை பார்க்கும் நோக்கத்தை மாற்ற வேண்டும், பர்ஸ்பெக்டிவ். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு ப்ரெஷர் வராம இருக்கும். அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ட் தேவை, உணர்ச்சிகளை கையாளணும். நம்மளை எல்லா சூழ்நிலையும் அடிமைப்படுத்ததான் எல்லாம் இருக்கிறாங்க. எதிர்பார்ப்புகள் நம்ம கிட்ட இருக்கின்றதால கோபம், பயம், ஏமாற்றம் இதெல்லாம் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். மைண்ட்ஃபுல் லிவிங் வேணும் நமக்கு. மைண்ட்ஃபுல்னா எப்பயும் அந்த இறை உணர்வோட விழிப்புணர்வோட இருக்கிறது. கடந்த காலத்தை பத்தி வருந்தப்படாம, எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்படாம நம்ம செய்யற வேலையில போக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரெசிலன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அது மூலமா என்ன கிடைக்குன்னா துன்பங்களை கடந்து செல்லி கொண்ட மனப்பக்குவம். இப்படியாக எந்த ஒரு தோல்வியிலும் இழப்பிலும் நாம் மீண்டு வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அப்போ சூழ்நிலைகளை நாம் மாற்ற முயலுவதை விட அக உணர்வை உயர்த்தும் போது, உணர்வுடன் இருக்கும் போது வெளி உலகம் தானாகவே அமைதியாகவும் சுமூகமாகவும் மாறும் என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக அருமைங்க, மிக அருமையான விளக்கம், நல்ல அறிவுரைகள். தினமும் நீங்க கொடுக்குற நல்ல விஷயங்களை ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஐயா. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருபுலரே போற்றி. 1786வது திருமந்திரம். உணர்வார் உணர்ந்து அறிவார். திருமந்திரம். உணர்வு உடையார்கட்கு உலகமும் தோன்றும், உணர்வு உடையார்கட்கு உரு துயர் இல்லை. உணர்வு உடையார்கள் உணர்ந்த அக்காலம், உணர்வு உடையார்கள் உணர்ந்து கண்டாரே. அருமையான திருமந்திரம். மெய் உணர்வு அடைய பெற்ற சிவஞானிகளுக்கு எல்லா உலகும் அதன் இயல்புகளும் தெரியும். மெய் உணர்வு உடைய அடியார்களுக்கு எந்த வகையிலும் துயரம் இல்லை, துக்கம் இல்லை. இத்தகைய மெய் அடியார்கள் மெய் உணர்வு அடைய பெற்ற நிலையில் உணர்ந்த அக்காலம் அம்மெய்யடியார்கள் தம்மை உணர்ந்து அறிந்து இருந்தார்கள். தலைவனை உணர்ந்து அறிந்து கண்டார்கள். உரு அடைகின்ற துயர் துன்ப நிகழ்வுகள். கழக வெளியீட்டில் திருவருள் வளத்தால் திருவடி உணர்வுடையார் உலகத்தின் உண்மை இயல்பினை உணர்வர். ஒரு பொருளின் உண்மையினை உணரும் வகை 3 ஆகும். அவை திரிய காண்டல், இரட்டுற காண்டல், தெளிய காண்டல் என்ப. உலகு உடல்களின் வடிவினை ஆராயாது தோற்றத்து அளவானே நிலைக்குமென காண்டல் திரிய காண்டல். அவை மலம் என்றும் அறிவில்லவென்றும் தோன்றி மறைவென்றும் உருவுள்ளவென்றும் தெரிவது இரட்டுற காண்டல்.
அவை ஆண்டவன் திருவடியை ஆருயிர் அடைவதற்கு அவன் அருளால் தரப்பட்ட இரவர் கருவிகள். அவற்றை பயன்படுத்திக் கொண்டு அவன்பால் ஒப்புவிப்பதே முறைமையும் கடமையும் ஆம் என்று நிறை நெஞ்சில் நினைப்பதே தெளிய காண்டல். இம்முறையான் உணர்வார் உள்ளத்தில் உலக உண்மை தோன்றும். அவ்வாறு அருளால் உலக உண்மையினை உணர்ந்தவர்க்கு பிறர் எய்தும் மூவகை துன்பமும் இல்லை. அருளால் சிவகுருவால் சிவத்தினை உணர்ந்த மெய்யடியார் உணர்ந்த அப்பொழுதே இறை உயிர் தலை என்னும் முப்பொருள் உண்மையினையும் அப்பொருளின் தொடர்பினையும் ஏய்ப்பில் வைப்பாம் திருவடியினையும் செப்பமுற உணர்வர். உணர்வு உடையார் பதி பசு பாச உணர்ச்சி உடையார். உணர்ந்த அக்காலம் பதியை அறிந்த அக்காலத்தில் உணர்ந்து கொண்டார். பதி பசு பாச இயல்பின் உண்மை நிலையை கண்டார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் பத்தி ரொம்ப அழகா லைனையாவும் இந்த அம்மாவும் நமக்கு சொல்லியாச்சு. இதே மந்திரம் இன்னும் பின்னாடியும் வரும். ஒரு ஒரு அக்ஷரம் மாறாம பின்னாடி எப்பன்னா கடைசி பகுதியில வரும். 2938 வரும். ரிப்பீட், அப்படியான ரிப்பீட் இருக்கும். அது வந்து மோன நிலையை சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இந்த மந்திரத்தை திருப்பியும் சொல்லியிருப்பாங்க. இப்போ 7ஆம் தந்திரத்துல அதனுடைய ஒரு ஆரம்பம் அத சொல்றதுக்காக இங்க வந்து நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த சம்பிரதாயத்துல இப்ப வருது, பின்னாடி மோன நிலையில சொல்றாங்க. என்னன்னு சொல்றாரு? அப்ப ஏன் இந்த மந்திரம் இங்கேயும் வருது அங்கேயும் வருதுன்னா இதுக்கு நம்ம காரணம் நிறைய பார்த்திருக்கோம். அப்போ இது வந்து இந்த இடத்துல நம்ம உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த உணர்வு அப்படிங்கிறத நம்ம 2 விதமா பார்க்க முடியும். இத்தகைய உணர்வு அப்படிங்கிறத பொறுத்து இந்த மந்திரம் வந்து மொத்தமா இருவேறு பொருளை கொடுக்கக்கூடியது. உணர்வுடையார்களுக்கு உலகமும் தோன்றும் அப்படின்னா எல்லா உரையாசிரியர்களுமே இதுக்கு வந்து இது மாயை என்று உணர்ந்தவர்களுக்கு உலகம் தனியாக தோன்றும் அப்படிங்கிறது ஒரு பொருளா கொடுத்திருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா தொடர்ந்து அப்படிதான் வருது. உணர்வுடையாக்கு ஒரு துயர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எது துயர் அப்படின்னா இந்த பிறப்பு, அதுதான் துயர். உலகத்திலேயே மிகப்பெரிய துயர் என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வரக்கூடிய இந்த வாழ்வு. அதனாலதான் ஒரு துயர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எத்தகைய உணர்வு அப்படின்னாக்க மாயை எது மாயேயம் எது என்று பிரிந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை உடையவர்களுக்கு அப்படின்னு. அப்ப உலகமும் தோன்றும் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அதனாலதான் உரையாசிரியர்கள் சொன்னாங்க தனியாக தோன்றும் அப்படின்னு சொல்லி. இப்போ இத நம்ம இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். உணர்வுடையார்களுக்கு உலகமும் தோன்றும் அப்படின்னா எத்தகைய உணர்வு? இந்த இந்த உலகத்துல நம்ம வந்து அத்தனை ஆசை பாசங்களையும் வைத்து இருப்பவர்களுக்கு உலகம் தோன்றும். மீண்டும் மீண்டும் இந்த உடல் பிறந்து கொண்டே இருக்கும். அதான் உலகம் தோன்றும். போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். பஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி டவுன் பஸ் மாதிரி வந்துகிட்டே போயிட்டே வந்துட்டே இருக்கும். உடையார்களுக்கு உறுதுயர் இல்லை அப்படின்னா எந்த வரக்கூடிய துயரை பத்தி கூட நமக்கு புரியாது. அப்படியும் இந்த பொருளை பார்க்கலாம். அடுத்த 3வது வரியில சொல்றாரு, உணர்வு உடையார்கள் உணர்ந்த அக்காலம் உணர்வுடையார்கள் உணர்ந்து கண்டாரே அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அவர்கள் உணர்ந்து கொண்ட அக்காலத்தில், எதை உணர்ந்து கொண்ட அக்காலத்தில்? நாம் இந்த உலகில் மீண்டும் மீண்டும் வராதிருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கு. அந்த உறுதுயரை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்படி அந்த தன்மையை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த உலகம் நமக்கு அந்நியமாக தோன்றும் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்ட அக்காலம். அதான் உணர்ந்த அக்காலம். எதை உணர்ந்து கொண்ட அக்காலம்? இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்ட அக்காலம். எந்த பேருண்மையை? நாம் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய இந்த தன்மை மாறும், இந்த உலகம் நமக்கு அந்நியமாக தோன்றும். அப்படி தோன்றுகின்ற அக்காலத்தில் உணர்வுடையார்கள் உணர்ந்து கொண்டாரே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம வழி கண்டுபிடிச்சிட்டோம். there is a way not to come back அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அதை நம்ம உணர்ந்து கொண்டோம், உணர்ந்து கண்டாரே அப்படின்றார். இது இது நம்ம இன்னும் சூட்சுமமா பார்க்கணும் இந்த மந்திரத்தை. ஏன்னா என்ன சொல்றாங்க? உணர்ந்து கண்டாரே அப்படின்னு ஒரு 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 செயலை சொல்றாரு. அந்த செயலை யாருக்கு செய்வார்கள் அப்படின்னா உணர்வு உடையார்கள் செய்வார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு செயல் இருக்கு, அது சிவத்தை காணுதல் இல்ல. சிவத்தை காணினா அப்ப நாம வேற சிவம் வேறையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துரும் இல்லையா? அந்த நம்ம பேசக்கூடிய அந்த அத்வைத நிலை மாறி துவைதமாக தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க வந்துரும். அப்ப அப்படி கிடையாது இல்லைங்களா? அப்போ உலகமும் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இந்த பொருளை நம்ம எப்படி பார்த்தா ரொம்ப கரெக்டா வரும் அப்படின்னாக்க, மாயை தான் அப்படின்னும் பார்க்கலாம் தான். ஆனா இந்த உலகமே நாம தோன்றும். அப்ப நம்ம தான். நம்மள பாத்துக்க முடியுமா? முடியும். இத யோகத்துல சொல்லக்கூடியது. இந்த இடத்துல நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்க கனவை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த கனவுல என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நிறைய பேருக்கு தெரியும், கனவுல நம்ம ஒரு 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 உருவமா நம்மள பார்க்க முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கனவு காணும் போது நாம் அந்த கனவில் செயல்படுபவராக இருப்போம். ரொம்ப ரேரா நம்மள அந்த கனவுல உருவமாக காண முடியும். அப்போ அது ஒரு நிலை. இதை தொடர்ந்து நம்ம இது பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா இன்னும் நிறைய பேசலாம். கனவுனுடைய பல வகைகள் இருக்கு. சப்தம் இல்லாத கனவுகள், கனவுல ஓசை இருக்காது, சில சமயம் ஓசை இருக்கக்கூடிய கனவுகள், அந்த மாதிரி இதெல்லாம் அந்த விழிப்பு நிலையினுடைய ஒரு 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 தொடர்புடைய விஷயங்கள். அப்ப அதே மாதிரி அந்த கனவுல நம்ம இருக்கிறது வேற, அந்த கனவுல நம்மள பார்க்கிறது வேற. அப்ப எப்படி முடியும் அப்படின்னா, அந்த கனவை விட்டு நம்ம வெளியில இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. அந்த கனவு முழுவதுமாக நாம இருக்கிறோம். அப்போ ஒரு மரத்துல இருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்ம வேற மரம் வேற பார்த்துட்டோம்னா அதுதான் சாட்சி. நம்ம வெளியில அந்த மரத்தை பார்க்கிறது. திஸ் இஸ் பியாண்ட் தட். என்ன சொல்றாரு பாருங்க, உணர்ந்து கண்டாரே அப்படின்றாரு. எப்படி உணர்ந்து கண்டார் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த சாட்சி அப்படிங்கிற விஷயத்துல ரெண்டு விஷயம் வந்துடும் இல்லைங்களா? ஒண்ணு சாட்சியாக இருப்பவன், இன்னொன்னு சாட்சியாக இருக்கக்கூடிய காண்பான் காட்சி அப்படின்னு ஓஷோ சொல்லுவாரு. அந்த காணப்படக்கூடிய பொருள் அதுவும் ஒண்ணு இருக்கு, அதுதான் அந்த காட்சி. அப்போ இது திருப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா, உணர்வுடையாட்கு உலகமும் தோன்றும். நாமே உலகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை மாறும். அப்போ அந்த பிரம்மாண்டத்தோட நம்ம கலந்துடுவோம். உணர்வுடையாட்கு உறுதுயர் இல்லை. அப்ப இந்த இடத்துல உறுதுயர் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த பிறவியை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்துல ஒரு சின்ன எறும்பு கடிச்சா நம்ம ஏதாவது பார்ப்போமா? மாட்டோம். ஒரு 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 சின்ன குழந்தைக்கு எறும்பு கடிச்சிட்டுனா பாவம், அது ரொம்ப தவிக்கும். இப்ப நமக்கு லேசா எறும்பு கடிச்சிச்சுன்னா எறும்பு கடிச்சிச்சுன்னு தட்டி விட்டு போவோம்ல. அப்ப அந்த மாதிரி
அப்ப இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டத்தை நாம் நமக்குள்ளே உள்வாங்கி கொள்ளும் பொழுது ஒரு துயர் இல்லை. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுவும் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி உணர்ந்து கொண்ட அக்காலம், அப்படி உணர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த காலம் உணர்வுடையார்கள் உணர்ந்து கண்டாரே. என்னத்த கண்டாரு? நாமும் சிவமும் ஒன்று என்று கண்டாரே. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, பிரிக்க அறியாதார் பேயுடன் ஒப்பார். இப்ப நம்ம சாட்சியா நிக்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம பிரிச்சு பாக்குறோம். அதனால இந்த இடத்துல அந்த சாட்சி பாவம்னு வர்றத நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னா அந்த காண்பான் காட்சின்னு ரெண்டா பிரியாம என்ன சொல்றாரு? பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை. அப்ப அந்த 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 உடலை தவிர்த்து நாம் இந்த உலகமாக நேற்றுக்கு சொல்றாரு இல்லையா, அந்த வார்த்தையை எடுக்கிறேன் நான். பிரிக்க அறியாதார். எதை பிரிக்க அறியாதார் அப்படின்னா, இந்த இந்த உலகத்திலிருந்து இந்த உடலை பிரிக்க அறியாதார் அப்படின்னு பொருள் பார்த்தோம் நம்ம நேற்றுக்கு. அப்போ இந்த பிரிக்க அறியாதார் எப்படி பிரிக்க அறியாதார்? இந்த மாதிரி பிரிக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரே. அப்போ அவங்க மீண்டும் மீண்டும் அந்த உறுதுயரை அனுபவிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோடு ஒன்றி விட வேண்டும். எதோடு ஒன்றி விட வேண்டும்? இந்த உலகத்தோடு ஒன்றதில்ல. உலகமும் நம்முள்ளே ஒன்றாக தோன்றும். எப்படி விஸ்வரூப தரிசனத்துல அந்த மகாவிஷ்ணுவனுடைய வாயிலிருந்து அத்தனை விஷயங்களும் நமக்கு அர்ஜுனனுக்கு தெரிஞ்சதோ, விஸ்வரூப அவருடைய பார்ட்டா எல்லாமே தெரிஞ்சது. அதுல அவரும் இருந்தாரு, அர்ஜுனனும் இருந்தான். அந்த அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கீதையில அதுவும் வரும். அப்போ அந்த இடத்துல அப்படி பார்க்கக்கூடிய அர்ஜுனனும் அப்படி காட்டக்கூடிய மகாவிஷ்ணுவும் அந்த அந்த விஸ்வரூப தரிசனத்துல ஒரு பகுதியா இருந்தாரு. அப்ப அதே மாதிரிதான் இது உலகமும் தோன்றுது. எப்போ நாமும் அந்த உலகத்தினுடைய ஒரு பகுதியாக. அப்ப இந்த இடத்துல ரெண்டு சூட்சுமமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, இப்படி நினைக்கிறதோட பலன் என்ன அப்படின்னா, நம்முடைய கடமைகளை சரிவர செய்து விடுவோம். இந்த 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 எதையும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டோம். எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை ரொம்ப அழகா முடிப்போம். அதனாலதான் இதை சம்பிரதாயத்துல வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறது உண்டு. அப்படி பண்ணும்பொழுது அதுல இருந்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்மை சாராது. ஏன்னா அது இந்த பிரம்மாண்டத்தை சேரக்கூடியது. அதனால இந்த பிரம்மாண்டத்தோட இந்த பரமாணுவோடு சேர்ந்து விடும். அப்படி உணரக்கூடிய அந்த காலத்துல உணர்வுடையார்கள் உணர்ந்து கண்டாரே அப்படின்னா, எல்லாவற்றையும் ஒன்றாக காணக்கூடிய அந்த தன்மை, அதை அவர்கள் கண்டுகொண்டார். எப்படி சிவத்திற்கு எல்லாம் ஒன்றுதான். அந்த பரசிவத்தோடு ஒற்றி இருக்கும் போது அந்த பரசிவத்தின் பார்வையை நம்மால் கொள்ள முடியும் அப்படிங்கறத இந்த மந்திரத்தினுடைய ஒரு ஒரு சூட்சுமமான விஷயமா நான் புரிஞ்சுக்கிறேன். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி நீங்க பகிர்ந்தலை முத்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. நல்ல பார்வை, ரொம்ப ஆழமான பார்வை காமிச்சிங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: To those who have awareness, the world will appear. To those who have awareness, there befalls no hard misery. At the time those who have awareness realize, those who have awareness comprehend and see. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல நல்ல விளக்கம் கேட்டாச்சு. புதுசாக ஒன்று இல்லைன்ட்டு அதை உணர்வு தான், உணர்வுன்றது தான் சொல்கிறாங்க. அந்த பரிமாணத்துக்கு போனவங்க, உணர்வுன்ற பரிமாணத்தில் இருக்கவங்க. இப்போ நமக்கும் உணர்வு இருக்குது. அந்த உணர்வு மனம் உடலோட பொருந்தி இருக்கு. இங்கே சொல்கிற இறை உணர்வு, இங்கே சொல்கிற உணர்வு இறை உணர்வாக இருக்குது. இறை உணர்வில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அங்கே துயர் இல்லை, அங்கே காலம் இல்லை, அங்கே இதுவும் உலகமே தோன்றும். இங்கே இன்னொன்று உணர்வுடையார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னோட புத்தகத்தில். வேற இதில் உடையார் கண் உணர்ந்து கண்டாரேன்னு போட்டிருக்காங்க. இதையெல்லாம் அகக்கண் கொண்டு தான் உணர்ந்து கண்டார் அப்படின்றதையும் அந்த கண்ணுன்னு கொடுத்துருக்கிறதுக்கு பொருள் பார்க்கணுன்னா நம்ம அப்படி பார்க்கலாம். ஏன்னா இங்கே நம்ம அங்கே அனைத்தையுமே உணர்றது இந்த எந்த பரிமாணத்தில் இருந்தாலும் சரி, நம்ம
நான் என்ற இடத்துல தான் நம்ம எல்லாத்தையுமே உணர்ந்துட்டு இருக்கோம். இப்போ தொடு உணர்வா இருந்தாலும் சரி, பார்க்கிற உணர்வு, கேட்கிற உணர்வு, இதை நீங்க கேட்குறீங்க, நீங்கன்றது தான் உங்களுக்கு இருக்கும். அந்த நான் என்ற உணர்வு தான் இது எல்லாத்தையுமே அனுபவத்துக்கு எடுத்துட்டு இருக்கு. நம்ம பார்க்கறது, கேட்கறது, அனைத்து உணர்வுகளுமே. அந்த அதே இறை உணர்வுக்கு இருக்கும்போது, இறை உணர்வு நம்ம உணர்ந்துட்டோம்னா, நம்ம எதெல்லாம் உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் உங்களோட கருத்து எதுவும் சொல்றீங்களா? அந்த உணர்வு உடையார் கண்ணுன்றது நம்ம என்னதான் நம்ம வெளியில எதுவும் பண்ணாலுமே சரி, ஒரு பூஜை பண்றோம், கோயிலுக்கு போறோம், மலை மகுடு எங்க போய் இறைவனை தேடினாலும் இறைவன் எங்க நம்மளால உணர முடியும்னா நமக்குள்ளதான் அந்த உணர்வு நான்தான் உணர முடியும். அப்ப நம்ம நமக்குள்ளதான் திரும்பி அந்த உணவு உடையார் அந்த அகக்கண் கொண்டுதான் உணர்ந்து கண்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து சொல்லலாம்? லக்ஷ்மிமா, உங்களோட கருத்து எதுவும் சொல்றீங்களா? இதுமா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. சரிங்கம்மா. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.